அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி. வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகிப்பதை தடுக்க தேர்தல் பறக்கும் படை மற்றும் காவல்துறையினர் ஆங்காங்கே சோதனை நடத்தி கோடி கோடியாக பணம் பரிசு பொருட்களை பறிமுதல் செய்வதை தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த வகையில் இரவு நேரத்தில் இந்த சோதனை முறையாக நடைபெறுகிறதா என்பது குறித்து புதிய தலைமுறை கள ஆய்வு செய்தது. கள நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் தெரிவித்த கருத்துக்களை தொகுப்பாக பார்க்கலாம். தமிழக கேரளா எல்லைப் பகுதிகளில் இரவு நேரத்தில் வாகன சோதனை நடைபெறவில்லை என்பது புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் பறக்கும் படைகள், நிலைக்குழுக்கள், கேமரா கண்காணிப்பு குழுக்கள் 30 பறக்கும் படை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு தொகுதியிலும் 3 நிலைக்குழுக்கள், 3 பறக்கும் படைகள் வீதமாக 30 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் பறக்கும் படைகள் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று வாகன சோதனை மேற்கொள்கிறார்கள். நிலைக்குழுக்கள் செக் போஸ்டுகளில் நின்றவாறு அவர்கள் தொடர்ச்சியாக வாகன சோதனைகளில் ஈடுபடுகிறார்கள். இந்நிலையில் நாம் தற்போது தமிழக கேரள எல்லை பகுதியான ஆனைகட்டி பகுதியில் இருக்கிறோம். இங்கு கேரளாவில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் தற்போது சோதனை செய்யப்படுவதில்லை. இந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக கேரள எல்லை பகுதிகள் அமைந்திருக்கிறது. இங்கு செக் போஸ்டுகள் 2 மாநில எல்லை பகுதிகளிலும் செக் போஸ்டுகள் இருக்கிறது. ஆனால் வாகன சோதனை என்பது மக்களவை தேர்தலை ஒட்டி அமைக்கப்படவில்லை. இது தொடர்பாக கோவை மாவட்ட தேர்தல் அலுவலர் கிராந்திகுமார் பாடியை நாம் தொடர்பு கொண்டு கேட்டோம். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுத்து செக் போஸ்ட் கேரள தமிழக எல்லை பகுதிகளில் சோதனையை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கிறார். மதுரையில் புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் ஒரு இடத்தில் மட்டுமே இரவு நேர சோதனை நடைபெற்றதை நமது செய்தியாளர் பதிவு செய்துள்ளார். மதுரை மாநகர காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சோதனை சாவடிகளில் இரவு நேரங்களில் 4 இடங்களில் ஒரு இடத்தில் மட்டுமே தான் தற்பொழுது காவலர்கள் முறையாக வாகன சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய இந்த புதூர் பகுதிகளில் இரவு நேரத்தில் காவலர்கள் பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க இந்த பணியிலும் அவர்கள் தற்பொழுது இந்த சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மதுரை மாநகர எல்லைக்கு உட்பட்ட கோச்சடை பகுதியிலும் சரி, தேனி பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலும் சரி, செல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய சோதனை சாவடிகளில் காவலர்கள் இரவு நேரத்தில் சோதனை செய்வது கிடையாது. தற்போது புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சோதனை சாவடியில் மட்டுமே தான் காவலர்கள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகளில் இரவு நேரங்களில் குறைந்த அளவு காவலர்களே இருப்பதால் வாகன சோதனைகள் சரிவர நடப்பது இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இரவு முழுவதுமே திருநெல்வேலி மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சோதனை சாவடிகளில் சோதனைகள் என்பது முறையாக நடைபெறுகிறதா என்பது குறித்து இந்த கள ஆய்வானது புதிய தலைமுறை குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம். இப்போது இருக்கக்கூடியது நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சோதனை சாவடி. இதுதான் எல்லையோர சோதனை சாவடியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மதுரையில் இருந்து வரக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையானது கன்னியாகுமரி வரை செல்கிறது. இங்கு இருக்கக்கூடிய இந்த சோதனை சாவடியில் இரவு முழுவதும் இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த வழியாகத்தான் கடந்து செல்கிறது. ஆகையால் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் பறக்கும்படை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த சோதனை என்பது செய்து வருகிறார்கள். மேலும் இங்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இங்கிருந்து எல்லையை கடந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நுழைகிறது. அது மூடியதின் முறையாக ஆவணங்கள் இல்லாமலோ அல்லது முறையாக பணமோ அல்லது பொருளோ இருக்கும் பட்சத்தில் அவற்றை உடனடியாக பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒப்படைக்கும் பணியும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் நெல்லை மாவட்டம் முழுவதும் இந்த புதிய தலைமுறை சார்பாக எடுக்கப்பட்ட இந்த கள ஆய்வின்படி நெல்லை மாநகர் பகுதியில் என்பது முழுமையாக சோதனை என்பது நடைபெறவில்லை. ஆனால் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வசவபுரம், கங்கைகொண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த சோதனை சாவடிகளில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. சென்னையின் பிரதான மாவட்ட எல்லைப் பகுதியாக கருதப்படும் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை, திருவள்ளூர் காஞ்சிபுரம் எல்லையான செட்டிமேடு பகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் நள்ளிரவு நேரத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதை காண முடிந்தது. இதேபோல புதுச்சேரி, தமிழ்நாடு எல்லைகளில் அனைத்து சாலைகளிலும் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபடுவது கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி.